ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேட் கலரிங் புக் எப்படி ரெடி பண்ணுறது, அது எப்படி நம்ம அமேசான் கேடிபியில் பப்ளிஷ் பண்ணுறது, இந்த கேட் கலரிங் புக்கு எப்படி நம்ம கவர் பேஜ் ரெடி பண்ணுறது, இன்ச் பை இன்ச் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், இந்த கலரிங் புக் வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். கேன்வா மூலிமா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணுற போனா கேன்வா ஓப்பன் பண்ணுங்க. கேன்வா நீங்கள் ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணாலும் சரி. நான் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போல் ஒன்று இருக்குங்களே, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண நம்ம புக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கஸ்டமர் சைஸ்ன்னு இருக்குங்களா, அந்த கஸ்டமர் சைஸ் கொடுங்க. கஸ்டமர் சைஸில் வந்து யூனிட்டில் வந்து பிஎக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதாவது இன்ச்சஸாக மாற்றிங்க. இன்ச்சஸ் மாற்றினேன். இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா புக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா வித்து வந்து 8.5, ஹைட்டு வந்து 11 கொடுத்துட்டு கிரியேட் நியூ டிசைன் அதை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் நியூ டிசைன் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு பேஜ், மெயின் பேஜ், ஒரு ஒயிட் கலர் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த கலரிங் புக்கு பொறுத்த வரையும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 பேஜஸாவது அது மேலே இருந்தால் தான் கொஞ்சம் அடல்ட்டும் சரி சைல்டும் சரி வாங்குவாங்க. கம்மியான பேஜ் வந்து ரொம்ப பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் பேஜ் வந்து ஒரு 55 பேஜ் வரா போல் நீங்கள் வந்து பேஜ் ரெடி பண்ணுங்க. அது எப்படி பண்ண நான் சொல்கிறேன் பாருங்க. நம்மளுக்கு ஒயிட் கலர் பேஜ் வந்தாச்சு. இப்போ வாங்க, நான் எலமெண்ட்ல போயிட்டு கேட்னு சர்ச் பண்ணுறேன். கேட் அவுட்லைன் கொடுக்குறேன். பாருங்க, கேட் அவுட்லைன் அதை கொடுங்க. இதுலேயே ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, பெய்டு வெர்ஷன் இருக்குது. நாங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் வர கேட் அவுட்லைன் வச்சுவிட்டு நீங்கள் வந்து புக் ரெடி பண்ணிக்கலாம். நான் கேட் அவுட்லைன் கொடுத்துட்டேன். பாருங்கள், கிராஃபிக்ஸில் போங்க. கிராஃபிக்ஸில் போனோன்னா நம்மளுக்கு கேட்டோட அவுட்லைன் மட்டும் வரும். உங்களுக்கு இதில் எது உங்களுக்கு எது இதில் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற போல் நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேட் அவுட்லைன் கொடுத்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இருங்க, அப்படியே கீழே வாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் எது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோ அதை நல்லா பாருங்க. ஒரு சில பேருக்கு இதை வந்து டிராயிங் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னாலாம் தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் பட்டர்ஃப்ளை வித் கேட் இருக்கிற போல் ஒரு கேட் அவுட்லைன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, சென்டராக இருக்குங்களா, அது வந்து ப்ரோ தான், அது வந்து பெய்டு வெர்ஷன் தான். நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி நான் காட்டுறேன். கரெக்டாக நம்மளுக்கு வந்துச்சுங்களா பாருங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் போல ஒரு காட்டுதுங்களா, கோடு காட்டுதுங்களா, அந்த பாக்ஸ் போல இருக்கிறதுல மட்டும் தான் நம்ம வந்து இதை வந்து சென்டரா வைக்கணும். அதுக்கு மேலே வச்சோம்னாக்கா நீங்கள் அமேசான் கேடிபியில் பப்ளிஷ் பண்ண சொல்ல அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா அந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து ஃபோட்டோ வைக்கணும். நான் வச்சுட்டேன். பாருங்க, வச்சுட்டு அது கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா இது போல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கலரிங் புக்கை பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட 55 பேஜுக்கு மேலே இருந்தால் தான் ரொம்ப பேர் வாங்குறாங்க. அதனால் 55 பேஜுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் வேலை. நீங்கள் வந்து ஃபுல்லாக 55 பேஜும் நீங்கள் வந்து கேட் வந்து அதில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு பேஜுக்கு ஆட் பண்ணலாம். செகண்ட் பேஜ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கேட் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும் தான் வைக்கணும். பாருங்கள், நான் அதை லென்த்து பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்தவொடனே நம்மளுக்கே அந்த ஃப்ரேம் காட்டுதுங்களா, அதுக்கேற்றப்போல் அட்ஜஸ்ட் பண்ணி சென்டராக வச்சுங்க. அவ்வளோதான். இது போல் நீங்கள் எத்தனை பேஜ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோ பேஜ் நீங்கள் எலமெண்ட்டில் கிளிக் பண்ணி கிராஃபிக்ஸில் கிளிக் பண்ணி இது போல் அவுட்லைன் வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு புக்கோட ஃபுல் பேஜ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப்ல தான் டவுன்லோட் பண்ணணும். இந்த மேலே பாருங்கள், டவுன்லோட் சிம்பிள் ஒன்று இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஃபைல் ஃபார்மேட்டை வந்து பிடிஎஃப்ல மாற்றிங்க. ஏன்னா பிடிஎஃப்ல தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண சொல்ல பிடிஎஃப் ஃபைல் தான் கேட்கும். அதனால் பிடிஎஃப்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண சொல்ல அதே போல் எத்தனை ஃபைல் இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணிங்க. ஃபைலை செக் பண்ணிட்டு பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே நம்ம புக்கோட கவர் பேஜ் ரெடி பண்ணணும். ஃப்ரண்ட்டு பேக் 2 பேஜுமே ரெடி பண்ணணும். இன்பில்டாக அமேசான்லேயே இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே ரெடி பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்களே ரெடி பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரையும். ஏன்னா நம்ம ரெடி பண்ணி எடிட் பண்ணி பண்ணதால் தான் கவர் பேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா புக்குக்கு கவர் பேஜ், இன்னர் பேஜ் ரெண்டுத்துக்குமே பொறுமையாக நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். புக்கோட கவர் பேஜுக்காக தான் பார்த்து கிளிக் பண்ணுவாங்க. அதனால் கவர் பேஜ் வந்து பொறுமையாக ரெடி பண்ணாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணாங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டு கேடிபி கால்குலேட்டர்னு போடுங்க. கேடிபி கால்குலேட்டர் போட இது போல் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டீட்டெயில் மட்டும் நம்ம கொடுக்கணும். பாருங்கள்,
பைண்டிங் டைப் வந்து பேப்பர் பேக், இன்னர் டைப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டே கொடுங்க. பேப்பர் டைப்பு ஒயிட்டு, லெஃப்ட் டு ரைட்டு இன்ச்சஸில் கொடுத்துங்க. எத்தனை பேஜ் நீங்கள் வந்து அதில் இப்போ நம்ம புக்கை ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா 8.5 × 11 அதை கொடுத்துங்க. உங்கள் புக்கோட எத்தனை பேஜ் இருக்குது, 55 பேஜ்னா 55 பேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு கால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் வந்துடும். ஃப்ரண்ட் பேக் வந்து இந்த சைஸ் தான் இருக்குன்னு அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கவர் பேஜ் வந்து இந்த சைஸுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணணும். உங்கள் புக்குக்கு ஏற்ற சைஸ் வந்து கவர் பேஜ் கால்குலேஷன் போர்டு கொடுப்பாங்க. இந்த புக்குக்கு ஏற்ற போல தான் நீங்கள் கவர் பேஜ் ரெடி பண்ணால் மட்டும்தான் அமேசான் கேடிபியில் பப்ளிஷ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கவர் பேஜ் டவுன்லோட் பண்ணிங்க. பக்கத்தில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு திருப்பி கேன்வாக்கு வாங்க. கேன்வாக்கு வந்தது அதோட வித்து ஹைட்டு அந்த கஸ்டமர் சைஸ் போட்டு அதோட வித் ஹைட்டு போட்டு ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கவர் பேஜை வந்து இதில் இது பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு இது போல் ஃபோட்டோஸ் எல்லாமே கேன்வால் இருக்குது. உங்களுக்கு கவர் பேஜ் மட்டும் ரெடி பண்ணணும்னாக்கா ஒரு ஃபுல் வீடியோ நான் போடுறேன், கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம புக்கு அப்லோட் பண்ண போகிறோம். புக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு தேவை டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தேவை. அதுக்கு ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. ChatGPTயில் போயிட்டு போடுங்க, இது போல் கேட் கலரிங் புக் ஐ வாண்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. அது உங்களுக்கு டைட்டிலும் கொடுக்கும், டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். எனக்கு 5 டைட்டில் கொடுத்துருக்கு. இந்த 5 டைட்டிலும் நம்ம எந்த டைட்டில் செலக்ட் பண்ணி அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் இதுலேயே நம்ம ChatGPTலேயே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்காக ஏதோ ஒரு டைட்டில் நான் செலக்ட் பண்ணுறேன். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்களா அமேசான் கேடிபி அக்கௌண்ட் டேரெக்டாக ஓப்பன் ஆகும். அதில் எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எதுவும் தெரியலனாக்கா அதுக்கான வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கேடிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட் வச்சில்லைனாக்கா நான் அதே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் கேடிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அது கிரியேட்னுக்குது அதை கொடுங்க. கிரியேட்னுக்கு இதை கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பேப்பர் பேக்கு, இ-புக்கு அண்ட் ஹார்ட் பைண்டிங்னு இருக்கும். அதில் வந்து பேப்பர் பேக் தான் நம்ம பண்ண போகிறோம். இ-புக்கு நம்ம இப்போ பண்ண பார்த்ததில்ல. அதில் வந்து பேப்பர் பேக்னு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தா 3 ஆப்ஷன் வரும். இதை 3 ஆப்ஷனும் நான் டைப் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைட்டில் வந்து இந்த புக்குக்கான டைட்டில் நம்ம கொடுக்கணும். நம்ம புக்குக்கான டைட்டில் ஆல்ரெடி ChatGPT மூலிமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கான டைட்டில் வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே புக்கு டைட்டில் இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நம்ம ChatGPTயில் டைட்டில் போடுறத வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போதும். நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். போட்டாச்சு. அப்படியே கீழே வாங்க. சப்டைட்டில் ஆப்ஷனல் தான், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அப்படியே கீழே வாங்க. டைட்டில் போட்டாச்சு. இப்போ பாருங்க, இதில் வந்து ஆத்தர் நேம் போடணும். உங்களோட நேம் தான் ஆத்தர் நேம் போடணும். இங்கே ஆத்தர் நேம் இல்லை, அது பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜென்ஸ்னாக்கா எம்ஆர் போடுங்க, லேடிஸ்னாக்கா எம்எஸ் போடுங்க, அப்படி மேரேஜ்னாக்கா எம்எஸ் மிஸ்எஸ் போடுங்க. அதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படியே கீழே வாங்க, டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, நீங்கள் அதே ChatGPTயில் உங்கள் டைட்டில் போட்டு ஐ வாண்ட் டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. ChatGPTயில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இது ஓன் காப்பிரைட்ஸாக கேட்கும். நம்ம புக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணது, அதனால ஹோன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, இது வந்து செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கா கேட்குறாங்க. ஆனால் இல்லை, நோ கொடுத்துங்க. அண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. கேட்டகரி லாஸ்ட்ல வாங்க. கிளிக் பண்ண நான் கிளாசிக்கபிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நான் கிளாசிக்கபிள்னு கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு அப்படியே கீழே வாங்க. நம்ம வந்து இந்த டைட்டிலுக்கு ஏற்றா போல் உங்களுக்கு டேக் தரணும். ஏன்னா அப்போ தான் சர்ச் பண்ணாக்க உங்கள் புக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஷோ ஆகிற போல் உங்களுக்கு டேக் கொடுங்க. இந்த ஒரு டேக்கும் நீங்கள் ChatGPTயில் போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் டைட்டில் போட்டு ஐ வாண்ட் டேக் ஃபார் பப்ளிஷிங் அமேசான் கேடிபின்னு போடுங்க. அதுக்கான டேக் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த டேக் அப்படியே காப்பி பண்ணி ஒரு 6 டேக் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டேக்கெல்லாம் கொடுத்துட்றேன். டேக் கொடுத்துட்டேன். அதுக்காக சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணால் இது போல் தான் வரும். நம்ம வந்து ISBN நம்பர் ஒன்று இருக்கும், அதை
இங்க பாருங்க ஐஎஸ்பிஐ நம்பருங்க அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐஎஸ்பிஐ நம்பர் அதுவே ரீட் ஆயிடும். பக்கத்துல ஐஎஸ்பிஐ நம்பர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரீட் ஆயிடுச்சுங்களா? இங்க வாங்க. இங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டே குடுத்துங்க. ஏன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுபோல இங்க வந்து சைஸ வந்து சேஞ்ச் பண்ணுங்க. நம்ம வந்து 8.5 இன்டு 11 குடுத்துருக்கோம். அந்த சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, உங்களோட ஃபைல இங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் நேரத்துல உங்களோட ஃபைல் டவுன்லோட் பண்ண ஃபைல வந்து அப்லோட் பண்ணுங்க. அதாவது புக் வந்து உள்ள இருக்கிற பேஜ் நம்ம ரெடி பண்ண பேஜ் வந்து இங்க அப்லோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 செகண்ட் ஆகும் அப்லோட் ஆகிறதுக்கு. அப்லோட் ஆயிடுச்சு. அதே போல நம்மளோட கவர் பேஜ் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா கீழ ஆப்ஷன் கொடுங்க. கீழ கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட கவர் பேஜ் வந்து பிடிஎஃப்ல தான் கவர் பேஜும் பிடிஎஃப்ல தான் நீங்க டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அதனால அந்த பிடிஎஃப் ஃபைல வந்து இதுல அப்லோட் பண்ணுங்க. அதுவும் ஒரு 2 நிமிஷம் அப்லோட் ஆகிறதுக்கு. அப்லோட் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து ஏஐ கன்டென்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்பாங்க. நீங்க யூஸ் பண்ணியிருந்தா ஏஐ கன்டென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ் குடுங்க. ஏன்னா நீங்க தப்பா குடுத்தீங்கன்னாக்கா உங்க புக் ரிஜெக்ட் ஆயிடும். அதனால கரெக்ட்டா நீங்க எது யூஸ் பண்ணாலும் எஸ்ன்னு குடுத்துருங்க. அதுவே குடுத்துட்டாங்கப்பா. ஆப்ஷன் அதுவே குடுத்துட்டாங்க. ChatGPT நம்ம வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் ஏஐ கன்டென்ட்ல எடுத்திருக்கோம். ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம எதுவும் ஏஐ கன்டென்ட்ல எடுக்கல. அதனால நான் குடுத்துருங்க. இப்போ வாங்க இந்த ப்ரிவ்யூன்னு இருக்குது அத குடுங்க. நம்ம ப்ரிவ்யூ குடுத்தா நம்ம புக்ல எதனா எரர் இருக்கா? நம்ம புக் எப்படி ப்ரிவ்யூ நம்மளுக்கு வரும்? எல்லாமே கரெக்ட்டா இருந்தாக்கா இதுல ஷோ ஆயிடும் நம்மளுக்கு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போதைக்கு நம்ம இதுல வந்து ஒரு இஷ்யூவும் இல்ல. நோ இஷ்யூ ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு வந்துச்சுங்களா? இங்க பாருங்க. இங்க கீழ வந்து எதனா இஷ்யூ இருந்தாக்கா அந்த இடத்துல ரெட் கலர்ல உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுவாங்க. நம்ம புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் இப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம இந்த கவர் பேஜ்ல நம்ம ஒரு தப்பு பண்ணிருக்கோம். அங்க பாருங்க. சென்டர் பேஜ் பாருங்க. நம்மளுக்கு கேப் இருக்கு. அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ப. அதனால கவர் பேஜ் ரெடி பண்ண சொல்ல அந்த சைஸுக்கு ஏத்தாப்போல ரெடி பண்ணுங்க. இங்க பாருங்க. நான் சென்டர் பேஜ் பாருங்க. அத ஜூம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி திருப்பி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ். நம்ம உள்ள இருக்கிற பேஜ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. ஐஎஸ்பிஐ நம்பர் இந்த சைடுல வந்திருக்குங்களா? அந்த கியூஆர் கோட் வந்ததுங்களா? அதான் ஐஎஸ்பிஐ நம்பர். அதுக்கு தான் தருவாங்க. இப்ப அந்த கேட்ட கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உள்ள இருக்கிற பேஜும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அத செக் பண்ணிட்டு அப்ரூவல் குடுங்க. அப்ரூவல் குடுத்தாக்கா உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். லோட் ஆயிட்டு திருப்பி வந்து பழைய ஓல்டு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இது பாருங்க. லோட் ஆகுது. இப்ப ஃபைல் எல்லாமே கரெக்ட் ஆகுது. இப்ப சேவ் டூ நெக்ஸ்ட்ன்னு குடுங்க. இங்க பிரிண்டிங் சார்ஜஸ் எல்லாம் குடுத்திருப்பாங்க. அதுக்கேத்தாப்போல நீங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல, பிரிண்டிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து நீங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப சேவ் ஆயிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம பிரைஸ் மட்டும் தான் செட் பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆப்ஷன் எதுவும் மாத்தாதீங்க. ஏன்னா ஆல் மார்க்கெட் பிரைஸ்ல வந்து எல்லா மார்க்கெட் பிரைஸ்லும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்ப Amazon.com, Amazon.in அதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு ஷோ ஆகுறதுக்கு இருக்குது. இங்க பாருங்க. இதுல வந்து Amazon.comல ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் நம்ம பிரைஸ. இங்க பாருங்க $4.75 மேல தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா அது வந்து இன்க்ளூடிங் பிளஸ் அந்த பிரிண்டிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து தான். நான் வந்து $5.99 வந்து நான் இது பண்றேன். இங்க பாருங்க $5.99க்கு பிரிண்டிங் சார்ஜஸ் போயிடுது. அது டாக்ஸ், வேட் எல்லாமே போயிட்டு நம்ம ராயல்டி பார்த்தீங்கன்னா 60% ராயல்டி. நம்மளுக்கு வந்து $0.75 கிடைக்கும். ஒரு சேல்ஸ் ஆனாக்கா. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் மதிப்பு படி பார்த்தீங்கன்னாக்கா, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ₹60லேருந்து ₹70 கிடைக்கும். ஒரு புக் சேல்ஸ் ஆனாக்கா, நீங்க உங்களோட விருப்பம் தான். எவ்வளவு நாள் நீங்க வந்து ரேட் வைக்கலாம். நீங்க கம்மியா வைக்கிறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். கஸ்டமர் அதிகமா வாங்குவாங்க. பாருங்க. அதனால தான் நான் கம்மியா வந்து கோட் பண்ணியிருக்கேன். எனக்கு $1 கிடைச்சா கூட போதும். ஏன்னா ஒரு புக் சேல்ஸ் ஆயிட்டு எனக்கு $1 கிடைச்சா கூட போதும் நான் செட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இங்க சேவ் டூ பப்ளிஷ்ன்னு இருக்கும். அத குடுத்துருங்க. சேவ் டூ பப்ளிஷ் குடுத்தீங்கன்னா, உங்க புக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 72 ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க. உங்க புக் வந்து ரிவ்யூ செக் பண்ணிட்டு, கன்டென்ட் கரெக்ட்டா இருக்கா? எந்த குவாலிட்டி செக்கிங் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிடும் உங்க புக் பப்ளிஷ் ஆவறதுக்கு. புக் பப்ளிஷ் ஆனோனே, உங்க வெப்சைட் Amazon.comல ஷோ ஆகறதுக்கு ஒரு 2 டேஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆகும். உங்க புக் லைவ்ல வரதுக்கு. இதுல காட்டியிருக்காங்க பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கவர் பேஜ் ரெடி பண்ணணும், எதுனா ரெடி பண்ணணும்னாக்கா, ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதோட ஃபுல் வீடியோ போடுறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.